தளபதி விஜய் நடிச்ச படங்களுக்கு ரிலீஸ் அப்போ என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 15 ஜனவரி 2011 அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருந்த காவலன் படத்துக்கு அப்போதைக்கு ரூலிங் பார்ட்டியா இருந்த டிஎம்கே இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் கதை மற்றும் வசனம் எழுதிய இளைஞன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அதனால காவலன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்க சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. 13 நவம்பர் 2012 தீபாவளி அன்னைக்கு துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கள்ள துப்பாக்கின்னு ஒரு படத்தோட ப்ரொடியூசர் துப்பாக்கிங்கிற டைட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டாரு. அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அப்புறம் முஸ்லிம் அமைப்பினர் முஸ்லிமை தப்பா காட்டியிருக்காங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. மறுபடியும் சென்சாருக்கு அனுப்பி சில விஷயங்களை கட் பண்ணிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. 9 ஆகஸ்ட் 2013 ரிலீஸ் ஆன தலைவர் திரைப்படத்துல டைட்டில் டைம் டு லீட் அப்படிங்கிற வசனம் இருந்ததுனாலையும் படத்துக்குள்ள சில அரசியல் கருத்துக்கள் இருந்ததுனாலையும் அப்போதைய ரூலிங் பார்ட்டியா இருந்த ஜெயலலிதா அம்மாவோட ஏடிஎம்கே பிரச்சனை பண்ணாங்க. தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லயும் ஆகஸ்ட் 9 தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி ஆகஸ்ட் 20 தான் தலைவா படம் தமிழ்நாட்டுக்குள்ள ரிலீஸ் ஆச்சு. படம் என்னதான் லேட்டர் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. 22 அக்டோபர் 2014 ரிலீஸ் ஆகியிருந்த கத்தி திரைப்படத்துக்கு டிவிகே கட்சி, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரச்சனை பண்ணாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லைக்கா ஈழ தமிழர்களை கொன்ற ராஜபக்ஷியோட நெருங்கிய சொந்தக்காரங்க அந்த ப்ரொடக்ஷன் நடிக்கிற விஜய் ஒரு தமிழ் தேச துரோகின்னு பிரச்சனை பண்ணாங்க. இதனாலேயே கத்தி திரைப்படம் லைக்காவோட பேர் இல்லாம தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அக்டோபர் 1, 2015 புள்ளி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அந்த படத்தோட ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் வீட்ல ஐடி ரைட் நடத்தினாங்க. இதனாலேயே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆச்சு. 14 ஏப்ரல் 2016 ரிலீஸ் ஆன திரைப்படம் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் இருந்த பிரச்சனையால காஞ்சிபுரம், செங்கல்பட்டுங்கிற மாதிரி ஏரியால இந்த படம் ரிலீஸ் ஆகல. பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் 2 வாரம் கழிச்சு தான் அந்த ஏரியால படமே ரிலீஸ் ஆச்சு. 18 அக்டோபர் 2017 ரிலீஸ் ஆன மெர்சல் திரைப்படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் தான் சென்சார் போர்டு சர்டிபிகேட்டே கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்ரூவல் இல்லாம படத்துல அனிமல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பிரச்சனை பண்ணாங்க. படத்துல ஜிஎஸ்டி பத்தி பேசினாங்கன்னு பிஜேபி சைட்ல இருந்தும் பிரச்சனை பண்ணாங்க. படத்துல டாக்டர்ஸ் பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு டாக்டர் சங்கமும் ஒரு சைடு பிரச்சனை பண்ணாங்க. 6 நவம்பர் 2018 ரிலீஸ் ஆன சர்க்கார் திரைப்படத்துல அந்த படத்தோட வில்லியான வரலட்சுமி சரத்குமாரோட பேரு கோமலவல்லின்னு வச்சிருந்தாங்க. அந்த ஒரு பேரு அம்மையார் ஜெயலலிதாவோட உண்மையான பேர். இதனாலேயே ஏடிஎம்கே சைடுல இருந்து பயங்கரமான பிரச்சனை பண்ணாங்க. 2021 மாஸ்டர் படம் ஷூட்டிங் அப்பவே தளபதி விஜயோட வீட்டுல ஐடி ரைட் நடந்துச்சு. இதுக்கடையில நெய்வேலியில ஷூட்டிங் நடக்கும் போது இங்க ஷூட்டிங் பண்ணக்கூடாதுன்னு பிஜேபி சைடுல இருந்து பிரச்சனை பண்ணாங்க. ஏப்ரல் 13, 2022 ரிலீஸ் ஆன பீஸ்ட் படத்துல முஸ்லிம்ஸை தப்பா காட்டியிருக்காங்கன்னு குவைத் மற்றும் கத்தார் நாட்டுல இந்த படத்தை தடைய பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய முஸ்லிம் அமைப்பினர் பீஸ்ட் படத்தை தடை செய்யணும்னு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க. ப்ரொடியூசருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் இருந்த பிரச்சனையினால கரூர்ல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகவே இல்ல. 2023 ரிலீஸ் ஆன வாரிசு மற்றும் லியோ படத்துக்கும் சில பிரச்சனைகள் வந்து ஜனவரி 9, 2026 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு. உங்கள எத்தனை பேர் ஜனநாயகன் படம் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.